வணக்கம். இலங்கை ஆய்வு செய்தியுடன் நான் நிரோஷன். இலங்கையின் பொருளாதாரத்தை தரைமட்டமாக்கிய ஸ்தாபிக்கப்பட்ட அரசியல் ஒழுங்கின் மீது மக்கள் கோபத்தின் அலையை ஏற்றி மார்க்சிஸ்ட் வேட்பாளர் அனுகுமார திசாநாயக்க ஞாயிற்றுக்கிழமை இலங்கையின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2019 ஜனாதிபதி தேர்தலில் வெறும் 3% வாக்குகளை மட்டுமே பெற்ற திரு திசாநாயக்கவுக்கு ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க திருப்பம் அவரது அரை நூற்றாண்டு பழமையான இடதுசாரி கட்சியான ஜனதா விமுக்தி பெரமுனாவை இலங்கைக்கு அரசியல் மையத்துக்கு உயர்த்தியது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மீது கோபம் கொண்டிருந்த கிளர்ச்சியாளர்கள் அவரது மாளிகைக்குள் புகுந்து நீச்சல் குளத்தில் குதித்து அவரது சமையலறையில் தின்பண்டங்களை வறுத்ததால் தலைநகரான கொழும்பில் இருந்து கடற்படைக்கு விமானத்தில் தப்பிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. வலிமை மிக்க ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மீது ஏற்பட்ட மக்களின் கோபம் அனுருகுமாரவை தேர்தலில் ஜெயிக்க வைத்தது. 55 வயதான அனுருகுமார திசாநாயக்க கடந்த காலத்தில் கொடிய கிளர்ச்சிகளுக்கு பெயர் பெற்ற ஜேவிபி என்ற அமைப்பின் மறுபெயரிடல் முயற்சிக்கு தலைமை தாங்கினார். என்பிபி என்ற புதிய லேபிளில் ஒரு பெரிய மக்கள் அணியினை கட்டியெழுப்புதல், ஜேவிபியின் தீவிர நிலைப்பாடுகளை மென்மையாக்குதல் மற்றும் ஆழமாக வேரூன்றியிருக்கும் அனுசரணை அரசியலுக்கு மாற்றாக அதை உருவாக்குதல் ஆகியவற்றில் அவர் ஜெயித்துள்ளார் என்பதையே அவரது தேர்தல் வெற்றி காட்டுகிறது. இலங்கையில் சுமார் 23 மில்லியன் மக்களில் பலருக்கு ஜேவிபியின் பழைய வரலாறு தெரியாதிருக்கலாம், அல்லது என்பிபி என்ற புதிய பெயர் அதை மறக்க வைத்திருக்கலாம். மக்கள் என் மீதும் எனது அரசியல் இயக்கத்தின் மீதும் நம்பிக்கை வைத்துள்ளனர் என்று ஞாயிற்றுக்கிழமை மாலை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்ததன் பின்னர் திரு திசாநாயக்க தெரிவித்தார். எனக்கு வாக்களித்த மற்றும் வாக்களிக்காத அனைவருக்கும் இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் பொறுப்பு எங்களுக்கு உள்ளது என்றார். திரு திசாநாயக்க சனிக்கிழமை 42% வாக்குகளை பெற்றார். அவரது நெருங்கிய போட்டியாளரான எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சுமார் 33% வாக்குகளை பெற்றுள்ளார். இலங்கையின் அரசியல் நிலப்பரப்பில் என்பிபி எவ்வளவு பெரிய சிக்கலை சந்திக்கிறது என்பதன் அடையாளமாக திரு திசாநாயக்கவின் உடனடி சவால் அவரது அமைச்சரவையை அமைப்பதாகும். இலங்கையின் அரசியல் அமைப்பில் அவரது கட்சிக்கு 3 ஆசனங்கள் மட்டுமே உள்ள நாடாளுமன்றத்தில் இருந்து அமைச்சரவை அமைச்சர்கள் வர வேண்டும். புதிய ஜனாதிபதி எதிர்வரும் மாதங்களில் புதிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு அழைப்பு விடுக்கும் போது அமைச்சர்களின் பணிகளை மேற்பார்வையிட அரசியலமைப்பு ரீதியான விருப்பங்கள் இருப்பதாகவும் அதில் அவரது கட்சிக்கு வேகம் இருக்கும் என்றும் அவரது அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நாடாளுமன்றம் ஏற்கனவே ஆணையை இழந்ததால் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என புதிய ஆளும் கட்சியின் அரசியல் பணியக உறுப்பினர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் வாழ்த்துக்களை அவர் பெற்றுக்கொண்டாலும் இரவில் வாக்கு எண்ணிக்கை தொடரும் போது திரு திசாநாயக்கவின் உத்தியோகபூர்வ வெற்றிக்கு வாக்காளர்களின் 2வது மற்றும் 3வது விருப்பங்களை உள்ளடக்கிய மற்றும் ஒரு சுற்று தேவைப்பட்டது. இலங்கையின் தரவரிசை தேர்வு முறையில் வாக்காளர்கள் தங்கள் வாக்குச்சீட்டில் ஒரு வேட்பாளரை குறிக்கலாம் அல்லது 3 வேட்பாளர்களை விருப்பப்படி பட்டியலிடலாம். எந்த ஒரு வேட்பாளரும் 50% அல்லது அதற்கு மேற்பட்ட வாக்குகளை பெறவில்லை என்றால் முதல் 2 இடங்களுக்குள் வராத வாக்காளர்களின் விருப்ப தேர்வுகளில் 2வது சுற்று எண்ணப்பட வேண்டும். சனிக்கிழமை அமைதியான மற்றும் ஒழுங்கான வாக்கெடுப்பின் முடிவில் எண்ணும் பணி தொடர்ந்ததால் ஒரே இரவில் ஊரடங்கு உத்தரவு பற்றிய திடீர் அறிவிப்பை அரசாங்கம் வெளியிட்டது. ஆனால் திரு திசாநாயக்கவின் முகாமில் இருந்து வந்த ஆதரவு அறிக்கை வன்முறையை தடுப்பதற்கான ஒரு ஒருங்கிணைந்த முயற்சியாக இது பரிந்துரைக்கப்பட்டது. நாட்டின் சிறுபான்மை இயக்கங்களின் தலைவர்களிடமிருந்தும் அதேபோல் தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஆர்வலர்களிடமிருந்தும் பாராட்டுகள் கிடைத்தன. இது பிளவுபடுத்தும் கடந்த கால பிரச்சாரங்களைப் போலல்லாமல் பெரும்பாலும் இன அல்லது மத பேரினவாதத்தின் உதவியின்றி நடந்தது. 1972ஆம் ஆண்டு இலங்கை குடியரசாக மாறியதில் இருந்து ஆதிக்கம் செலுத்தி வந்த இரு கட்சிகளால் உருவாக்கப்பட்ட கூட்டணிகளுக்கு இடையிலான நேரடி போட்டி வரலாற்றில் இருந்து மாறுபட்டு இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் உண்மையாகவே பல முனைகளாக தோன்றுவது இது முதல் தடவை ஆகும். உத்தியோகபூர்வமாக 30க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் போட்டியிட்ட போதும் பெரும்பான்மையான வாக்குகள் 3 முன்னணி வேட்பாளர்களிடையே பிரிந்தன. 2022ஆம் ஆண்டு சக்தி வாய்ந்த ராஜபக்ச குடும்பத்தை அதிகாரத்திலிருந்து வெளியேற்றிய மக்கள் எதிர்ப்பு இயக்கம் அரசியல் நிலப்பரப்பை பெரிய அளவில் திறந்தது. மக்களின் கோபம் இயக்கவியலை உள்ளூர் மட்டத்திற்கு மாற்றியமைத்தது. அதன் வீழ்ச்சிக்கு முன்னர் ராஜபக்சே அரசாங்கம் ஒரு குடும்ப விவகாரமாக மாறியது. பல்வேறு உறவினர்கள் ஜனாதிபதியாகவும் பிரதமராகவும் பணியாற்றினார்கள். அத்துடன் பல அமைச்சர்கள் மற்றும் முக்கிய பதவிகளை வழிநடத்தினர். ஆனால் அதன் வீழ்ச்சி மிகவும் முழுமையானது. குடும்பத்தின் 38 வயதான அரசியல் வாரிசும் தற்போதைய தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளருமான நாமல் ராஜபக்ச ஒற்றை இலக்க சதவீத வாக்குகளை பெற்று 4வது இடத்தில் இருந்தார். 75 வயதான ரணில் விக்ரமசிங்கே அரசியல் பிழைத்தவர். திரு ராஜபக்சவின் வீட்டை எதிர்ப்பாளர்கள் சுற்றி வளைத்த போது நாட்டை விட்டு வெளியேறிய பின்னர் இடைக்கால ஜனாதிபதியாக காலடி எடுத்து வைத்தார். நாட்டை நிலைப்படுத்த சர்வதேச நாணய நிதியத்தோடு பணியெடுப்பு பொதிக்காக பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் திரு விக்ரமசிங்கவும் சனிக்கிழமை வாக்கெடுப்பில் மிகவும் பின்தங்கினார்.
அவர் சுமார் 17% வாக்குகள் அவரை 3வது இடத்தில் வைத்தன. ஏழைகளை கடுமையாக கிள்ளிய அவரது சிக்கன நடவடிக்கைகள் மற்றும் அவரது நீடித்த பொது இமேஜ் மீதான கோபத்தின் அடையாளம் தேர்தலில் எதிரொலித்தது. எதிர்க்கட்சித் தலைவர் திரு சஜித் பிரேமதாசவும் பொருளாதாரத்தை கையாள்வதற்கு தனது அணியில் திறமையான கைகளை கொண்டு ஒரு மாற்றீட்டை வழங்குவதாக தன்னை வடிவமைத்துக் கொள்ள முயன்றார். ஆனால் அவர் முன்பு திரு விக்ரமசிங்கவின் கட்சியில் இருந்ததால் ஒரு குழப்பமான பொது பிரிவினையும் கட்சியின் ஆதரவு தளத்தை பிளவுபடுத்தியது. திரு திசாநாயக்க தனது பழைய ஜேவிபியை சுட்டி கட்டியெழுப்பப்பட்ட தனது தேசிய மக்கள் சக்தி என்பிபி இமேஜை நிலைநிறுத்தினார். இலங்கையில் ஆழமாக வேரூன்றியிருக்கும் அரசியல் அனுசரணை மற்றும் ஊழலை தூய்மைப்படுத்துவதற்கான எதிர்ப்பு இயக்கத்தின் பொது கோரிக்கைகளை வழங்குவதில் சிறந்த நிலைப்பாட்டை கொண்ட கட்சியாக தேசிய மக்கள் சக்தி என்பிபி பார்க்கப்பட்டது. அவர் உயர்மட்டத்தில் புதிய முகங்களை கொண்டு வந்தார். மேலும் பொருளாதார சரிவால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பெண்களை சென்றடைவதிலும் அணி திரட்டுவதிலும் கவனம் செலுத்தினார். அவர் தனது சொந்த கட்சியின் பழைய தீவிர மார்க்சிச செய்திகளையும் மென்மையாக்கினார். அவரது முயற்சிகள் மாற்றத்திற்கு தயாராக இருக்கும் சோர்வான பொதுமக்களுடன் எதிரொலித்தது. நான் இம்முறை திசைகாட்டிக்கு வாக்களிக்கின்றேன் என்று கொழும்பில் உள்ள ஆட்டோ ரிக்ஷா சாரதியான 49 வயதான சமன் ரத்னசிறி திரு திசாநாயக்கவின் கூட்டணியின் தேர்தல் சின்னம் குறித்து குறிப்பிட்டார். தாம் இதற்கு முன்னர் திரு திசாநாயக்கவுக்கு வாக்களித்ததில்லை என்றும், ஆனால் ஏனைய தலைவர்கள் அவரை தோல்வியுற்றதை அடுத்து தனது ஆடையை மாற்ற விரும்புவதாகவும் அவர் கூறினார். எந்த முறையும் தாம் அதை சரியாக பெறவில்லை என்றால் நான் இந்த நாட்டை மறந்து விடுவேன் என்று அவர் கூறினார். இலங்கையின் பொருளாதாரம் பிரச்சாரத்தின் ஒரு மைய பிரச்சனையாக இருந்தது. இடைக்கால அரசாங்கம் வரிகளை அதிகரித்து மானியங்களை குறைத்ததால் ஏழை மக்கள் சிக்கன நடவடிக்கைகளின் கடுமையை தொடர்ந்து உணர்கிறார்கள். பொருளாதார சரிவு வறுமை விகிதங்களை இரட்டிப்பாக்கியது. மக்கள் தொகையில் கால் பகுதியினர் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்கின்றனர். அனைத்து முக்கிய வேட்பாளர்களும் பெரும்பாலும் IMF-ஐ சுற்றியுள்ள பொருளாதார நிலைப்படுத்தல் முயற்சிகளுக்கு ஆதரவாக இருந்தனர். IMF மீட்பு பொதியை பெறுவதென்றால் வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தை சரி செய்வதற்காக வரிகளை அதிகரிப்பது மற்றும் ஏற்றுமதிகளை அதிகரிப்பது போன்ற மைக்ரோவிஷன்களை செய்வதை தவிர வேறு வழியில்லை என்று கொழும்பை சேர்ந்த பொருளாதார நிபுணர் உமேஷ் மொரமுதலே தெரிவித்தார். IMF உடன் கடன் நிலைத்தன்மையினை மீள பார்வையிட விரும்புவதாக அனுருகுமார கூறுவதால் ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு கூடுதல் நிவாரணம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் உள்ளார்கள். திரு மொரமுதலே புதிய ஜனாதிபதி தனது அரசியல் அடித்தளத்திற்காக சில சிறிய சலுகைகளை நிர்வகிப்பதற்கான சில வழிகளை கண்டறியலாம் என்று கூறினார். பிரதான வேட்பாளர்கள் மூவரும் IMF-ஐ விட்டு வெளியேறுவதன் சாத்தியமான தீமைகளை புரிந்து கொண்டுள்ளார்கள் என்று நான் நினைக்கின்றேன். இதுபோன்ற சூழ்நிலைகள் நிகழ்ச்சி நிழல் அனுருகுமாரவுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக மாறும் என்றும் அவர் கணித்துள்ளார்.